ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு பொங்கல் ஸ்பெஷல். ஸோ அதனால் நான் வெண்பொங்கல் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வெண்பொங்கல் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோன்னே நல்லா அல்வா மாதிரி கரைஞ்சிரும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த சூப்பரான வெண்பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். 2 கப் பச்சரிசிக்கு நான் 1 கப் பாசிப்பருப்பு. இப்போ பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக மிதமான சூட்டில் வறுத்தெடுத்துக்கணும். பாசிப்பருப்பை மிதமான சூட்டில் கலர் மாறாமல் வறுத்தெடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் பச்சரிசி, 1 கப் பாசிப்பருப்பு லைட்டாக வறுத்தெடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். பாசிப்பருப்பையும் அரிசியையும் 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா வெண்பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பொங்கல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடியாக கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய். இஞ்சியை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இந்த அரிசியையும் பாசிப்பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். 2 கப் ரைஸு, 1 கப் பாசிப்பருப்புக்கு 10 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மிதமான சூட்டில் 5 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா பொங்கல் தாளிச்சிக்கலாம். 3 ஸ்பூன் நெய், 20 முந்திரி போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். 3 ஸ்பூன் சீரகம், 3 ஸ்பூன் முழு மிளகு சீரகமும் நல்லா பொரியணும். அப்போ தான் பொங்கல் நல்லாயிருக்கும். மிளகு சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 கொத்து கருவேப்பிலை, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் மிதமான தீயில் 5 விசில் வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்திருக்குது. இப்போ இந்த பொங்கலில் தாளித்து வச்சுருக்கிறத கொட்டிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான செம கலக்கலான வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. இந்த வெண்பொங்கலோட நீங்கள் சட்னி, சாம்பார், வடை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக செம கலக்கலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் மறுபடியும் சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.